அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாருதி வெயிட்டிங் ஃபென்சிங் டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எப்பவுமே வந்து இடத்துக்கு ஃபென்சிங் பண்றீங்க, தோட்டத்துக்கு ஃபென்சிங் பண்றீங்க, இல்ல பக்கத்து வரப்புக்காரருக்கு வந்து கல்லுக்கால் கட்டடம் பண்ணி ஃபென்சிங் பண்ணி தரீங்க, இல்ல ஸ்டே கம்பி போட்டு ஃபென்சிங் பண்றீங்க, புதுவிதமான டாடா ஸ்டம்ப் போட்டு ஃபென்சிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம மாருதி வெயிட்டிங்ல அது மட்டும் கிடையாதுங்க, கமர்ஷியல் ஃபென்சிங் சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹூண்டாய் கார் ஷோரூமோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்க்கிங் ஏரியா, அதாவது நியூ வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் ஏரியாக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாருதி வெயிட்டிங் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபென்சிங் சொல்யூஷன் கொடுத்துங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நம்ம மாருதி வெயிட்டிங் வந்து ப்ராப்பராக ஃபென்சிங் பண்ணிங்க அந்த வெஹிக்கிள்ஸோட ப்ரொடெக்ஷனுக்கு உறுதி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த ஃபென்சிங்கை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கல்லுக்கால் நட்டி கம்பி வேலி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்துக்கு இது மாதிரி தானே போடுவீங்க, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகங்கள் வருவாங்க. அது சந்தேகம் வர்றது தப்பு கிடையாது, அதுக்கான தீர்வு சொல்கிறது தான் நாங்கள் இருக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டைப் ஆஃப் ஃபென்சிங் அப்படின்னு சொல்கிறது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னாங்க, இப்போ நம்ம தோட்டத்துக்கு போடுறோம் அப்படின்னா மேஜராக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து களைக்குழி அடிக்காதீங்க, வேலி ஒட்டி மண் அணைக்காதீங்க, உங்களுக்கு வேலி வந்து லெவல் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து அதுக்கு மேலே நீங்கள் ஃபென்சிங் நட்டுங்க அப்படின்னால நம்ம சஜஷன்ஸ் மாற்றி சொல்லுவோம். ரீசன் என்னன்னா அது வந்து நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த பயன்பாட்டுக்கு அது பூர்த்தி ஆகுங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷோரூமோட நியூ வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங்காக நம்ம பண்ணியிருக்கோங்க. இந்த நியூ வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன ரீசனுக்காக இது வந்து நம்மகிட்ட ஃபென்சிங் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி முதல் விஷயங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா எவ்வளோ கார் நிறுத்திருக்கீங்கன்னு சொல்லி கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியாதுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியேந்து வரக்கூடிய விலங்குகளால் இந்த புது வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுங்க. ஒரு காரோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் 15 லட்சம் ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இந்த 10 லட்சம் 15 லட்சம் கூடிய காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் நிறுத்தணும்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஹைட் ஆஃப் ஃபென்சிங் போடணும், அதை எப்படி நம்ம உங்களுக்கு சொல்யூஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சதுங்க. ஸோ அவங்களுக்கான தீர்வுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 அடி கல்லுக்கால் போடணும், நீங்கள் வந்து ப்ராப்பராக 6 அடி 8 ஃபென்சிங் பண்ணணும். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வெஹிக்கிள் நிறுத்துறதுக்கு வெஹிக்கிள்ஸ் வெளியே போய் வர்றதுக்கான டர்னிங்க்கு கிராஸ் எல்லாம் இல்லாத மாதிரி இடத்த சமம் பண்ணிங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்ணும் கொட்டி அந்த இடத்த லெவலிங் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஃபென்சிங் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணோங்க. இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நீட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா வெளியிருந்து எந்த விலங்குகள் வரக்கூடாது அப்படிங்கிறது. விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பூனையில் ஆரம்பிச்சு சின்ன குட்டி நாயிலிருந்து எதுவுமே உள்ளே வரக்கூடாது தான் ஃபீட்பேக்குங்க. ரீசன் என்ன அப்படின்னா உள்ளே வந்தால் நம்ம காருக்கு டேமேஜஸ் கண்டிப்பாக ஆயிருங்க. ஸோ அந்த ரீசனுக்காகவே இவங்க வந்து மெஷ்ஷோட சைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சஜஷனுக்கு நாம தகுந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணிங்க டபுள் சைட் ட்விஸ்ட் மாடல் செயின்லிங் ஃபென்சிங் யூஸ் பண்ணி நம்ம குவாலிட்டியான சுப்ரீம் 100 GSM பிராண்டில் வந்து இந்த ஃபென்சிங் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. கல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியான கிணத்துடுவு கல் போட்டு கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபென்சிங் பண்ணியிருக்கோங்க. அது கல்லோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் 8 அடி கல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் போட்டுட்டு ஒரு 3 inches கேப் நம்ம கண்டிப்பாக மண்ணில் டச் ஆகாத மாதிரி தான் நம்ம வந்து நார்மல் தோட்டத்துக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெளியிருந்து எதுவுமே நாயில் உள்ள பறிச்சிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு காரணத்துக்காக வெளியே இருக்கக்கூடிய அந்த சைட்டை கிளீன் பண்ண கல்லுகள் அடக்கி அதுக்கு மேலே நம்ம மண்ணு கொட்டியிருக்கோங்க. ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிருந்து எந்த விலங்குகள் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வந்தால் டேமேஜஸ் ஆகக்கூடாதுக்காக அந்த ப்ராப்பர் செக்யூரிட்டி பண்ணி கொடுத்து இது எல்லாமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துங்க. இவங்கான வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபென்சிங் வந்து நம்ம மாருதி வெயிட்டிங் டீம்லேருந்து இது நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.